शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं सर्वविघ्नोपशान्तिये ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுறோம். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்றத பற்றி ஒரு சின்ன பதிவு உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நமது தேசங்களில் நம்ம பல பாகங்களிலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை அப்படின்னு சொன்னால் அது பிள்ளையார் சதுர்த்தி தான். இது ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி 4ஆம் நாள் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை. இறைவனை பிரார்த்தித்த பின்புதான், இந்த கணபதியாக இறைவனை பிரார்த்தித்த பின்புதான் நாம் எந்த காரியத்தையும் செய்யணும். விக்னத்தை அகற்றுகின்ற காரணத்தினால் இவர் விக்னேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கணபதியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த பண்டிகை எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பக்தியோடு கொண்டாடுகின்றார்கள். இந்த வருஷம் இந்த நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியானது 7/9/2024 சனிக்கிழமை ஆவணி மாதம் 22ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. சதுர்த்தின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 1:43 முதல் மதியம் 1:43 முதல் சனிக்கிழமை மதியம் 3:32 வரைக்கும் சதுர்த்தி திதியானது இருக்கு. இப்ப கணபதி ஹோமம் செய்யறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காத்தால 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்க இந்த கணபதி ஹோமத்தை செய்யலாம். காத்தால பிள்ளையார் வழிபாடு செஞ்சு பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்றவங்க 7 மணிலேருந்து 8:45 வரைக்கும் காத்தால நீங்க பூஜை பண்ணலாம். இல்லை மதியத்தில் நீங்கள் படையல் போட்டு சாமியெல்லாம் வாங்கிட்டு வச்சு அந்த களிமண் பிள்ளையார் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கிட்டு வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உகந்த நேரம் 11 மணி முதல் 1:20 வரைக்கும் ரொம்ப உகந்த நேரமாக இருக்குது. அதனால் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் படையல் போட்டு பூஜை பண்ணுறதுக்கு உகந்த நேரத்தெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போது கோயில் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்கள்லையுமே அம்மன் கோயிலேருந்து முருகர் கோயிலேருந்து சிவன் கோயிலேருந்து எல்லா கோயில்லையும் தனியாக ஒரு கணபதிக்குன்னு ஒரு சன்னிதானம் இருக்கும். அதனால குட்டி கோயிலேருந்து பெரிய கோயில் வரைக்கும் எல்லா கோயில்கள்லையும் அன்னைக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள், அதே நேரத்தில் பஜனை, அன்னதானங்கள் எல்லாம் நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். ஒரு சில கோயில்களில் யாகங்கள் காத்தால 4:30 மணிக்கெல்லாம் யாகங்கள் ஆரம்பிக்கும். அதனால நம்ம ஏதாவது ஒன்றுத்தில் அந்த பூஜையில் போய் நம்ம கலந்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்போ அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை நம்ம அன்னைக்கு கண்டிப்பாக பாலோ, இளநீரோ, பன்னீரோ, தேனோ, தயிரோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம். பூக்கள் எல்லாம் கொண்டு போய் அன்னைக்கு சாமிக்கு வழிபாட்டுக்கு கொடுத்துட்டு நம்மளும் பூஜையெல்லாம் கலந்துக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அன்னதானம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுண்டலோ ஒரு பாயசமோ அல்லது ஒரு சக்கரை பொங்கலோ கொடுக்கறது ரொம்ப உகந்தமானதாக இருக்கும். இப்போது வீட்டில் நம்ம பூஜை அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி தினத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதிகாலையில் எழுந்துப்போம். வீட்டையும் சுத்தம் செஞ்சு, வெளியில் சுத்தம் செஞ்சு, அதே நேரத்தில் பூஜை அலமாரியும் சுத்தம் செஞ்சு வச்சுருப்போம். அந்த பூஜை அலமாரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எல்லா படங்களையும் நல்லா தொடச்சி அதுக்கெல்லாம் சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு வீட்டையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ண இடத்துலலாம் மாக்கோளங்களை போடுவோம். இலை, வாழை மரத்தெல்லாம் தோரணத்தை கட்டிடுறோம். எல்லா படங்களுக்கும் அழகான வாசனை மலர்களால் நம்ம அலங்காரம் பண்ணுறோம். வீட்டில் விக்கிரகம் இருந்ததுன்னா அந்த விக்கிரகத்துக்கு 5 அபிஷேகம் கண்டிப்பாக செய்யணும். முடியாதவங்க ஒரு அபிஷேகம் அது கண்டிப்பாக சாமிக்கு செய்யணும். பால், இளநீர், பன்னீர், தேன், தயிர் எல்லாம் செய்கிறது ரொம்ப உகந்தமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அபிஷேகம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நல்லதாக ஒரு வஸ்திரம் சாமிக்கு சாத்திட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு அழகாக மாலைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வைக்கிறது ரொம்பவும் உகந்ததாக இருக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா களிமண் பிள்ளையாரை வாங்குறதுக்கு போவோம். அந்த மாதிரி களிமண் பிள்ளையார் வாங்க போகிறவங்கெல்லாம் ஒரு பலகையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதில் கோலங்களை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மேலே தலைவாழை இலை, அதோடைய நுனி பாகம் வடக்கு முகமாக திரும்பி இருக்கும்படியாக அதில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் பச்சரிசியை வச்சு அதுக்கு மேலே தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த களிமண் பிள்ளையாரை வைக்கணும். அந்த களிமண் பிள்ளையாரை வச்சுட்டு அதுக்கு ஒரு வஸ்திரத்தை சாத்தி அதுக்கப்புறமா அது தொப்பையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காயினை வைக்கிறோம். அதுக்கு பூ மாலை அப்படின்னு சொன்னால் அருகம்புல் மாலை அல்லது அதுக்கு எருக்கம்பூ மாலை ரொம்பவும் சிறந்தது. அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அதுக்கு வஸ்திரமும் சாத்தி முடிச்சுட்டு
கணபதிக்கு வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு நம்ம எப்படி அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விதத்தில் அதுக்கு நம்ம அழகாக அலங்காரம் பண்ணலாம். அன்றைக்கி பூஜைக்கு உகந்த மலர்கள்னு சொன்னால் எல்லா மலருமே உகந்த மலர்கள் தான். முக்கியமாக செண்பகப்பூ, சாமந்தி, செவ்வலரி, தும்பை, இருவாட்சி, மல்லி, முல்லை, சங்குப்பூ இது எல்லாமே நீங்கள் அன்றைக்கி போடுறது நல்லது. துளசியும் அன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம வந்து பிள்ளையாருக்கு சாத்தலாம். இப்போ முக்கியமாக அந்த மலர்களோடு சேர்த்து நீங்கள் 5 இலைகளை சாத்தணும். அந்த 5 இலைகள் வந்து மாதுளை இலை, சங்குப்பூ இலை, மா இலை, நாக இலை, அலரி இலை. இந்த இலையெல்லாம் கிடச்சிதுன்னா அதோட சேர்த்து நீங்கள் 108 போற்றிகள் சொல்லி நம்ம கணபதியை வழிபடலாம். அதனால நமக்கு நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும். ஸ்ரீ கணபதி துதியோ அல்லது கணேச பஞ்சரத்தினமோ அல்லது கணேச புஜங்க ஸ்தோத்திரங்களோ பாடல்களோ பஜனைகளோ எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு படையல் போட்டு நெய் விளக்கேற்றி சாமிக்கு தூபதீப ஆராணை காட்டுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அன்னைக்கு எல்லாருமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், எத்தனை பிள்ளையார் இருந்தாலும் ஒரு மஞ்சள் பிள்ளையார் கண்டிப்பாக எல்லோரும் பிடிச்சி வச்சுருப்போம். அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு சந்தனமோ அதுக்கு வந்து சின்ன பூவெல்லாம் போட்டு நம்ம அலங்காரம் பண்ணியிருப்போம். அந்த பிள்ளையாருக்கு கூட நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 108 போற்றி சொன்னீங்கன்னா மிக மிக உகந்ததாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சில இடத்துங்களில் பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களில் சில பிள்ளையார்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். மஞ்சளில் பிள்ளையார் பிடிப்பாங்க, சந்தனத்தில் பிடிப்பாங்க, சாணம், அதுக்கப்புறம் புற்றுமண், வெல்லம் இதிலெல்லாம் கூட பிள்ளையார்களை பிடிச்சி அவங்க பூஜை பண்ணுற வழக்கங்கள் கூட ஒரு சில குடும்பங்களுக்கு இருக்குது. இப்போ படையலில் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதகம், குழக்கட்டை, இட்லி, அவல், பொரி, கடலை, வடை, சுண்டல், அப்பம், எள்ளு உருண்டை, பாயசம் இதெல்லாமே நீங்கள் படையலில் போடலாம். விருப்பம் இருந்தால் நிறைய பழங்களை வைக்கலாம். முக்கியமாக வைக்க வேண்டிய பழம்னு பார்த்தீங்கன்னா நாவற்பழம், பிறப்பம்பழம், விளாம்பழம், மாம்பழம். இந்த 4 பழங்களும் படைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும். சில பேர் வீட்டில் வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா மதியானத்தில் அவங்க சமையல்லாம் பண்ணி சாதம், குழம்பு, பொரியல், கூட்டு இதெல்லாம் பண்ணி கூட வடை, பாயசம் இதெல்லாம் வச்சு நீங்கள் செய்கிற மாதிரி குழக்கட்டையும் பண்ணி வச்சு பழங்கள்லாம் போட்டு அவல், பொரி, கடலையோட படையல் போடுறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வழக்கம். ஒரு சிலருக்கு அந்த நாளில் இந்த படையல் வந்து இவ்வளோ வசதியோடு போட முடியல அப்படின்னு சொன்னால் வெறும் அவல், பொரி, கடலை வச்சு ஒரு சுண்டலை வச்சு பழங்களை வச்சு நீங்கள் பூஜை பண்ணாலே சாமிக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் அன்றைக்கி ஒரு படையல்னு ஒன்று சாமிக்கு போட்டு பூஜை பண்ணுறது விசேஷமானது. அதனால அன்றைக்கி ஊரே வந்து அல்லோல வல்லோலப்பட்டு இருக்கோம். இந்த 10 நாளும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிள்ளையார்களை வந்து பெரிய பெரிய உருவத்தோடு வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் வந்து காய்கறியால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, சிலர் பழங்களால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, சில பேர் சில உலோகங்களால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, சில பேர் தேங்காயாலேயே பிள்ளையார் பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விசேஷமான ஒரு இதுவாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாளும் விழா கோலம் தான். ஊரே அல்லோல கலோல போட்டுட்ருக்கோம். அன்னைக்கு பாட்டு, பஜனை, அப்புறம் மோளதாளத்தோட வந்து அர்ச்சனைகள், அன்னதானங்கள் இதெல்லாமே நடந்துகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கும்பலாக என்ன பண்ணுவாங்கன்னா திருவிழா மாதிரி போய் ஜனங்க வந்து ஒவ்வொரு பிள்ளையாராக பார்த்து கும்பிட்டுட்டு வருவாங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு 108 சுற்றுறவங்க இருப்பாங்க, 9 சுற்றுறவங்க இருப்பாங்க. எல்லாம் சுற்றி நெத்தியில் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இறைவனை வழிபடும் போது நமக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ வீட்டில் நம்ம வந்து களிமண் பிள்ளையார் வாங்கி வைக்கிறவங்களாம் ஒரு 3 நாள் பிள்ளையார் பூஜையை முடிச்சுட்டு 4ஆவது நாள் அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை 3ஆவது நாள் சாயங்காலமே கொண்டு போய் அதை வந்து அந்த கணபதி பக்கத்தில் கோயில் எங்கே இருக்கோ அவங்க கொண்டு வச்சுருவாங்க. சில பேர் வந்து அதை கிணத்துலையோ இல்லை அது வந்து குளத்துலையோ கொண்டு போய் விட்டுடுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழக்கம் இருக்குது. கோயிலில் கொண்டு போய் வைக்கிற அந்த எல்லா பிள்ளையாரையும் அந்த பெரிய பிள்ளையாரையும் எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீதியில் ஒரு ஊர்வலமாக போய் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த 10ஆவது நாள் எடுத்துகிட்டு போகும்போது மோள தாளம்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரும் பஜனை பண்ணிட்டு போகிறத காட்சியை பார்த்தா அப்படியே விழாக்கோலமாக இருக்கும். அதனால அதெல்லாம் கொண்டு போய் எல்லாம் கும்பலாக எடுத்துகிட்டு போய் தான் என்ன பண்ணுவாங்க, அதை தண்ணியில் கொண்டு போய் அதை கரைச்சிடுவாங்க, பிள்ளையாரை கரைச்சி விட்டுருவாங்க. இது இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தியை வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம ஊர்லேயும் சரி, வெளியூர்லேயும் சரி, வெளியிலேயும் எல்லாம் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறாங்க. ஏன் வெளிநாட்டில் கூட இந்த பிள்ளையார் பூஜையை வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கணபதி பூஜையால் என்ன பலன்களை நம்ம அடையிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கும் குழந்தைங்க முக்கியமாக அவங்க வந்து மறக்காமல் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கும் படித்ததெல்லாம் மறக்காமல் இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு இந்த கணபதி தான் துணை புரிவார். 2வது காரிய தடைகள்லாம் நீங்குவதற்கு, தொழில் வந்து அபிவிருத்தி அடைவதற்கு, விரயங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு, நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்கு, வாழ்வில் வந்து ஒரு
ஒரு சுகமானது நமக்கு கிடைப்பதற்கு, குடும்பத்தில் இப்போ அமைதி ஏற்படுவதற்கு, ஆயுள் நீண்ட ஆயுளோடு நம்ம எப்பொழுதும் மன நிம்மதியோடு குடும்பத்தோடு ஒத்துமையாக இருக்கிறதுக்கு இந்த விநாயகர் பூஜையானது ரொம்பவும் வழிவகுத்து இருக்கின்றது. அதனால கணபதியை நம்ம முன்னாடி வச்சு நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த குடும்பத்தில் அந்த ஒரு வருஷத்துக்கு நிம்மதியான ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மையானது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.